ஸ்ரீலைஃப் டிக்டாக் தள பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மனியில் கூட்டு பாலியல் வன்முறை சம்பவங்கள் கடந்த ஆண்டு 788 சம்பவங்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டவர்களில் 36% போலீசாரினால் விளக்கப்படுத்த முடியாது போய்விட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன்னிலை நிறுத்தி தண்டனை வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டு பாலியல் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டவர்களில் 51% ஜெர்மன் நாட்டு பிரஜைகள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. மிகுதி வெளிநாட்டவர்களாக உள்ளதாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இவ்வகையான சம்பவங்களில் ஈடுபட்டவர்களில் வெளிநாட்டவர்களில் முதலாவது இடத்தில் சிரிய நாட்டவர்களும் 2வது இடத்தில் ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிரிய நாட்டவர்களில் 146 இவ்வகையான சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களில் 52 இவ்வகையான சம்பவங்களில் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. ஈராக் நாட்டைச் சேர்ந்தவர்களில் 40 இவ்வகையான சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் துருக்கி நாட்டைச் சேர்ந்தவர்களில் 30 இவ்வகையான சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது.